வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம தினமும் நிறைய செய்திகளை பேசிக்கிட்டு இருக்கிறோம். நல்ல நல்ல தகவல்களை எடுத்து வைத்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு செய்தி அது ஒரு இணையதளத்தில் வந்த செய்தி தான். அதாவது நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு செய்திகளை கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு தேடலை எடுக்கின்ற பொழுது ஒரு இணையதளத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன். அதை பார்க்கின்ற பொழுது அதை முழுவதும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எடுத்த பொழுது கண்டிப்பாக இது சார்ந்த கருத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்று மனம் சொல்லியது. எனவே அது சார்ந்த கருத்துகளோடு நான் உங்கள் முன்னால் இருக்கிறேன். ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆப்கான் அரசு வீழ்த்தப்பட்டு தலிபான் ஆட்சியை பிடிக்கிறாங்க ஆப்கானிஸ்தானில். இந்த ஆகஸ்ட் 15 மிகப்பெரிய துயரமான நாள், இப்படி ஒரு நாள் வராமலே இருந்திருக்கலாம் என்று தலிபான் ஆட்சியில் இருக்கக்கூடிய, அதாவது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பெண்கள் பலரும் குறிப்பிடுகிறார்கள் என்கின்ற செய்தி மிகப்பெரிய வேதனையாக இருந்தது. எனவே அந்த செய்தியை மையப்படுத்தி சில தேடல்கள் அந்த இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அது குறித்த ஒரு தேடலைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். உலகத்தை பொறுத்த மட்டும் ஆணுக்கு இணையாக பெண் என்கின்ற ஒரு அடையாளம் பரவலாக பேசப்படுது. அது எல்லா நாட்டிலும் இப்போ எல்லா தலைவர்களுமே பெண்ணுக்கு ஒரு இணையான அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பதை மையப்படுத்திய கருத்துக்களை அவர்கள் தொடர்ச்சியாக பதிவிட்டு கொண்டு இருக்கக்கூடியதும் அதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் தலிபானுடைய ஆட்சியில் ஆப்கானிஸ்தானில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் செய்தி. அப்படி தலிபான் நாட்டில் என்ன தலிபானுடைய ஆட்சியில் ஆப்கானிஸ்தானில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அதாவது பெண்கள் 12 வயதிற்கு மேல் அவர்கள் எந்த விதமான படிப்பையும் தொடரக்கூடாது என்று மிகப்பெரிய ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வருகின்றன. இது உண்மையா என்கின்ற பொழுது தலிபான் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் அந்த பெண்கள் படிப்பை தொடரக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை, மதம் சார்ந்த படிப்பை பெண்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதிலே சுமார் 3 லட்சத்திற்கு மேற்பட்ட பெண்கள் இப்பொழுது படிப்பதற்கு இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சாறையாக பெண்கள் இணைவதற்கான ஒரு களத்தை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் இங்கு உயர்கல்வி, அதற்கு மேற்பட்ட படிப்புகள் அனைத்துமே தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது. ஒரு சகோதரி அழகாக குறிப்பிட்டிருந்தாலாம், வானத்தை பார்க்கின்ற பொழுது, விமானம் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்ற பொழுது, என்றாவது ஒரு நாள் நான் விமானத்தை ஓட்டுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. இப்பொழுது அந்த நம்பிக்கை என்னிடம் இல்லை. வானத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த விமானத்தை பார்த்து கனவில் நான் விமான ஓட்டியாக பயணிப்பதாக நினைத்து கொள்கிறேன். இந்த ஆட்சி அதைத்தான் எனக்கு பரிசாக கொடுத்திருக்கிறது என்ற ஒரு செய்தியை அந்த சகோதரி பதிவிட்டதாக அந்த இணையதளம் குறிப்பிட்டிருக்கிறது. அதுபோல குழந்தை திருமணத்தை முன்னிலைப்படுத்தி அதற்கான ஒரு சட்டதிட்டங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்தியும் இப்பொழுது பேசப்படுகிறது. பல நாடுகள் அதாவது குழந்தை திருமணத்தை எதிர்த்து அதற்கான களங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தாலிபான் ஆட்சியில் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய ஒரு களங்கள் எடுப்பதற்கான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி அதிர வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. சுமார் 26 லட்சம் சிறுமியர்கள், அதாவது குறிப்பாக சிறுமியர்கள் படிப்பை தொடர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது. இதை குறித்து அங்கு இருக்கக்கூடிய ஒரு பெண் தெரிவித்ததாக ஒரு தகவல் அந்த இணையதளத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பெண் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் ஒருவேளை உணவுக்கு கூட வழியில்லாத ஒரு சூழலில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக இங்கு வருமானம் இல்லாத ஒரு நிலைதான் பெரும்பாலான குடும்பங்களில் நீடித்து கொண்டு இருக்கின்றன. பெண்கள் வேலைக்கு செல்வது என்பது ஒட்டுமொத்தமாக முடக்கப்பட்டு விட்டது. சுமார் 7% பெண்கள் மட்டுமே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற யாருமே வேலை செய்யாத ஒரு நிலைமைதான் நீடித்து கொண்டிருக்கிறது. எனவே வீடுகளில் நாங்கள் எப்படி வாழ்வோம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு சூழலில்
எங்களுடைய குழந்தைகளை எந்த கோணத்தில் படிக்க வைப்பது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. எனவே நாங்கள் தவித்து போய் நிற்கிறோம் என்று அந்த பெண் பதிவிட்டதாக ஒரு செய்தி இருக்கிறது. சுமார் 26 லட்சம் சிறுமிகள் படிப்பை தொடர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்திகள் எடுத்து வைக்கப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் பல வலியான செய்திகள் இருக்கிறது என்று அந்த இணையதளம் குறிப்பிடுகிறது. தாய்மார்களுடைய இறப்பு சதவீதம் அதிகமாகி கொண்டிருக்கிறது ஆப்கானிஸ்தானில் என்று குறிப்பிடுகிறது. எதனால் தாய்மார்களுடைய இறப்பு சதவீதம் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்றால், அங்கு பெண் மருத்துவர்கள் மிக மிக குறைவு. ஆண் மருத்துவரிடம் பெண் போய் மருத்துவம் செய்யக்கூடாது என்கின்ற கட்டுப்பாட்டின் காரணமாக பெண்கள் தங்கள் உடல் சார்ந்த நோய்களை தீர்ப்பதற்கு வழி இல்லாமல் அந்த நோய்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தோடு அவர்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால் பெரும்பாலான பெண்கள் அந்த நோயினாலே மரணத்தை தழுவி விடுகிறார்கள். இதனால் தாய்மார்களுடைய இறப்பு சதவீதம் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்பதும், பிரசவ வேதனையில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட ஆண்களிடம் பிரசவம் பார்க்கக்கூடாது என்கின்ற ஒரு அழுத்தம் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பெண்கள் வீடுகளிலே மருத்துவச்சிகளை வைத்து மருத்துவம் பார்க்கக்கூடிய சூழலும், அப்படி மருத்துவச்சிகள் போதிய அளவில் இல்லாத சூழலினால் அப்படி அந்த குழந்தை பிறப்பில் கூட பல பெண்கள் மரணத்தை தழுவிக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரை பலர் ஆப்கானிஸ்தானின் முந்தைய ஆட்சி காலத்தில் பலர் பெண்கள் படிப்பதற்கான களமும் அவருடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வழிமுறைகளும் அப்பொழுது உருவாக்கப்பட்டு இருந்தது என்றும், தலிபான்களுடைய ஆட்சிக்கு பின் ஒட்டுமொத்தமாக அவைகள் மாறிப்போய் நிற்கிறது என்கின்ற செய்திகளும் சொல்லப்படுகிறது. அதுபோல சவுக்கடி தண்டனைகள் மிக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கொண்டு செல்வதை பார்த்துவிட்டால் அவர்களுக்கு 26 சவுக்கடி 50 சவுக்கடி என்று சட்டங்கள் அங்கு மிக கடுமையாக இருக்கிறது என்று குறிப்பிடப்படுகிறது. அதிலே குறிப்பாக ஒரு பெண் குறிப்பிடுகின்றால், நான் ஒருவரை காதலித்து கொண்டிருந்தேன், அவரை திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருந்தேன். ஒரு முறை நாங்கள் இருவரும் சந்தித்து பேசிக்கொண்டிருந்த செய்தி எப்படித்தான் தலிபான் அரசுக்கு சென்றதோ எங்களுக்கு தெரியவில்லை. அவர்களுடைய உளவு பிரிவு அவ்வளவு தீவிரமாக கண்காணித்திருந்ததா என்பதும் எங்களுக்கு தெரியவில்லை. அல்லது எங்களோடு பயணித்து கொண்டிருந்தவர்கள் எங்களை போட்டு கொடுத்தார்களா என்பது தெரியவில்லை. திடீரென்று எங்களை அவர்கள் விசாரணைக்கென்று அழைத்தார்கள். கைது செய்யப்பட்டேன். என்னை சிறைச்சாலையில் அடைத்தார்கள். சிறைச்சாலையில் நான் அவ்வளவு இன்னல்களை சந்தித்தேன். வெளியே வந்தவுடன் எப்படியாவது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடுதான் என் மனதிற்குள்ளே நிழலாடி கொண்டு இருந்தது என்று அந்த சகோதரி பதிவிட்டிருக்கக்கூடிய ஒரு களத்தையும் பார்க்க முடிகிறது. பெரும்பாலான பெண்கள் எதை முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது பெரும்பாலான பெண்கள் ஒரு விடயத்தை முன்னிலைப்படுத்தி குறிப்பிட்டார்களாம். அவர்கள் சொன்னது, உலகத்தில் பல நாடுகள் பல சமுதாய அமைப்புகள் இருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான மறுமலர்ச்சிக்கு ஏதாவது ஒரு நாடு அல்லது ஏதாவது ஒரு அமைப்பு அதற்கான ஒரு வழிகாலை உருவாக்கி கொடுக்குமே என்றால் அதுதான் இந்த மக்களுக்கான நிரந்தர விடுதலையாக இருக்கும் என்று குறிப்பிட்டதாம். தற்பொழுது தாலிபான் ஆட்சியில் பெண்களுடைய நிலைமைகள் இப்படித்தான் இருக்கிறது என்று அந்த இணையதளம் குறிப்பிட்டிருக்கிறது. இதில் தலிபான் அரசை பொறுத்தமட்டில் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார்கள், நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு தெளிவான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். பெண்களுக்கு என்ன அதிகாரமும் அங்கீகாரமும் கொடுக்க வேண்டுமோ அதை நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். நாம் பொறுத்திருந்துதான் சில விடயங்களை குறித்து பார்க்க வேண்டியதிருக்கிறது. தாலிபான் ஆட்சி முறைமைகளில் மாற்றங்கள் வந்து பெண்களுக்கான எதிர்காலம் உருவாக்கப்படுமா என்கின்ற கேள்விகள் எழும்ப தொடங்கியிருக்கிறது. நன்றியுடன் இன்பம்.